வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த மழை காலத்தில் பார்த்து பத்திரமா இருங்க. ஒரு பையன் டிஃபன் பாக்ஸ் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு ஓடி போகிறாங்க. ஓடி போகும்போது அவங்க அம்மாவை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒத்த கண்ணு மட்டும்தான் இருந்தது. அந்த பையனுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுச்சு. ஏம்மா நீ வர, நீ ஒத்த கண்ணோடு வந்து எல்லாரும் என்ன அவமானப்படுத்துறியே, போமா சொல்லி அவமானப்படுத்தி அந்த அம்மாவை அனுப்பிடுறான். அந்த அம்மாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் நல்லா படித்து பெரியவனாகி கல்யாணம் பண்ணி வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆயிடுறாங்க. இந்த அம்மாவும் தான் புள்ள நல்லா இருந்தால் போதும் சொல்லிட்டு ஏதோ அவங்க வேலை செஞ்சு இருக்கிறத சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த அம்மா ஒரு நாள் இறந்து போன செய்தி கேட்டோம். பையன் வரவே இல்லை. ஏன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஏன் போய் பார்க்கணுன்னு அவன் வராமையே போயிட்டான். அதுக்கப்புறமா அந்த பையன் இங்கே இருக்கிற சொத்துக்கெல்லாம் விற்று பணம் எடுத்துகிட்டு போகணுன்னு ஒரு நாள் வரான். வரும்போது அந்த ஊரில் இருக்க தலைவர் வந்துட்டு இந்த பையன்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த லெட்டர் பிரித்து படிக்கும்போது அந்த பையன் கண்ணிலேருந்து ஒரே தண்ணியாக கொட்டுதுங்க. அதில் அந்த அம்மா எழுதின வார்த்தை, நீ 5 வயசு இருக்கும்போது நீ ஆக்சிடெண்ட்டில் ஒரு கண்ணை இழந்துட்ட. என் பையன் எப்படி 5 வயசுலேயே கண்ணை இழந்துட்டு இந்த உலகத்தில் வாழ்வான்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு கண்ணை தான் நான் உனக்கு கொடுத்துருக்கப்பா. அதை வச்சு தான் நீ வாழ்கிற. நீ என்னை விட்டு போனாலும் என் கண்ணு போல் என் கண்ணா நான் உன்னை எப்பவுமே பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு அந்த 2 கண்லேயும் தண்ணீர் அருவியாக கொட்டிச்சாங்க. பாருங்கள், தாய்மை என்றைக்குமே எங்கே இருந்தாலும் ஜெயிக்குங்க. அம்மாவின் அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாததுங்க. எல்லாமே நன்மைக்கே.